அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரு சின்ன குட்டி பதிவு தான். 1982 அதில் ஒரு 12 காயின், 1989 ஒரு காயின், மொத்தம் 13 காயின். இந்த 1982 ஒரு காயின் யூகே யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து காயின், வேல்யூபிளான காயின். ஒரு காயின் 552 ரூபா இதனுடைய வலைத்தளத்தினுடைய ரேட்டு. அப்புறம் 447 ரூபா. அப்புறம் சிப்பிங் சார்ஜே 67 ரூபா, 75 ரூபா போட்டிருக்காங்க. நான் அந்த வலைத்தளத்தை எடுத்து உங்கள்கிட்ட காட்டக்கூடாது, நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வெறும் 80 ரூபாய்க்கு கொடுக்கேன். ஒரு காயின் வெறும் 80 ருபீஸ். மொத்தமே 13 காயின் தான் இருக்குது. இங்கிலாந்து காயினில் இங்கே அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. இப்போ எல்லா வலைத்தளத்துலேயும் கொடுக்கறது இல்லை. அப்படி வாங்குறதா இருந்ததுன்னா நீங்கள் ஃபாரின் வெப்சைட்டுக்கு போய் தான் வாங்கணும். அங்கே சிப்பிங் சார்ஜே உங்களுக்கு $3 $4 போடுவாங்க. இது உங்களுக்கு ஈஸியான ஒரு வழி, எளிதான ஒரு முறை. நம்ம தமிழகத்துக்குள்ளேயே நம்ம கலெக்ஷன்லேயே இந்த ஒரு செட்டை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிடலாம். இதில் வேறு நாணயங்கள் வேறு இடத்தில் உள்ளன. இன்னொரு பதிவில் இதை பார்ப்போம். இது என் கைவசம் தற்போது இருக்கின்ற காரணத்தினால இதை உங்களுக்கு நான் பதிவாக போடுதேன். ஒரு காயின் வெறும் 80 ரூபா மட்டும். 13 காயின் இருக்குது, வாங்கிக்கோங்க. நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்பவும் சொல்லாத மாதிரி சொல்லிடுறேன். அப்போ மற்றெல்லாம் உங்கள் விருப்பத்தை பொறுத்து. நேற்று ஏற்கனவே எல்லாருமே இந்தியாவுடைய குடியரசு தின விழாவை சிறப்பாக தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நேரில் சென்று கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம அனைவருக்கும் கிடைப்பது கடினம். ஒரே ஒரு முறை நான் அதில் நேரில் பங்கு பெற்றேன். டில்லியில், புது டில்லியில் பங்கு பெற்றேன். ஒரு மகிழ்ச்சியான தருணம் அது. இந்தியாவில் உள்ள மக்களின் உழைப்பால் பெறக்கூடிய வரிப்பணங்களில் 60% பணத்திற்கு அதிகமாக இந்திய இராணுவத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். மெச்சத்தகுந்த ஒரு விஷயம்தான், பயன்படுத்தட்டும். வீரர்களை உருவாக்குவதிலும் பெருமைதான். நாட்டிற்காக தியாக உணர்வோடு, தியாக மனப்பான்மையோடு அவர்கள் பிறந்த வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பதும் பெருமைதான். நிறைய அணு ஆயுதங்கள், இராணுவ தளவாடங்கள், பீரங்கிகள் எல்லாம் பல ஆயிரக்கணக்கான கோடிகளில் வருஷம் கொள்முதல் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். பர்ச்சஸ். எனக்கு தோணும், எனக்கு அடிக்கடி, ஏன் இவ்வளோ பணத்தை இதில் கொண்டு வம்பாக்குவானே? அப்படிலாம் நம்ம பணம் கொடுத்து அவ்வளவு தளவாடங்களை வாங்கினாலும் ஒவ்வொரு நாளும் பயந்துக்கிட்டே தானே இருக்க வேண்டியிருக்கு. இந்த நாட்டுக்காரன் சண்டைக்கு வந்துடுவானோ, அந்த நாட்டுக்காரன் சண்டைக்கு வந்துடுவானோ, இவனை எப்படி ஒழிக்கலாம், அவனை எப்படி ஒழிக்கலாம், நம்ம எப்படி சேவாக இருக்கலாம்ங்கிற இந்த சிந்தனையில் தான் நம்ம வாழ வேண்டியிருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுமே அந்தந்த நாட்டினுடைய பாதுகாப்பை ஐக்கிய நாடு சபைகள்கிட்ட ஒப்படைச்சிடலாம்ல. ஐநா சபை. இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 கோடி ரூபா நம்ம இராணுவத்துக்கு செலவழித்தோம்னா ஒரு 1000 கோடி ரூபாயை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஐநா சபைக்கு கட்டிட்டேன்னு ஒரு 9,000 கோடி ரூபா நமக்கு மிச்சம் தானே. எல்லா நாடுமே ஐநா சபைக்கு வருஷத்துக்கு இவ்வளவு கோடி பணம்னா ஐநா சபைக்கு ஒரு வருஷத்துக்கு 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வரும். ஐநா சபையிலிருந்து உலகம் முழுவதும் அவங்க இராணுவ வீரர்களை தேர்வு செஞ்சு கொடுத்துரும். ஒவ்வொரு நாட்டையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அவங்கள்ட்டே விட்டுருவோம். ஒரு நாட்டோட இன்னொரு நாடு சண்டைக்கு போனால் ஐநா சபை சும்மா விட மாட்டேன்ல. அந்த 2 நாட்டையுமே ஐநா சபையில் உள்ள பாக்கி 196 நாடுகளும் சேர்ந்து என்ன ஏதுன்னு முடிவு எடுத்துருவாங்க. அவங்க பதிலுக்கு போராடலாம் வேண்டாம். அனைத்து நாடுகளுமே அந்த நாட்டோட வர்த்தகத்தை மட்டும் நிப்பாட்டினாலே போதும். எக்ஸாம்பிள், ஒரு நாடை கையில் எடுத்துக்கிட்டோம். அந்த நாடு பக்கத்து நாட்டோட சண்டை ஓடுது. ஐநா சபையிலேருந்து சொல்லுவாங்க, 2 பேருமே சண்டை ஓடாதீங்க, சமாதானமாக
ஐநா சபையில் வச்சு பேசி தீர்த்துக்கிடுவோம் அப்படிங்காங்க. இல்லை நான் அப்படித்தான் சண்டை விடுவோம்னு சொன்னால், உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் ஐநா சபையுடைய பேச்சை கேட்டு அந்த நாட்டுக்கு ஒரு பொருளாதார தடை விதித்து வர்த்தக வியாபாரத்தை நிப்பாட்டி நம்மளுடைய நாட்டு மக்கள் அந்த நாட்டில் இருந்தாங்கன்னா வர சொல்லிவிட்டு, அந்த நாட்டு மக்கள் நம்ம நாட்டில் இருந்தால் அவன் நாட்டுக்கு போக சொல்லிவிட்டு, அப்படிலாம் ஒரு முடிவு எடுக்கலாம்ல. இது ஒவ்வொரு நாட்டுக்குமே பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் மிஞ்சும், சண்டைகள் வராது. இப்போ இன்றைக்கி ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை ஓடுதாங்கன்னா ஐநா சபையிலேருந்து சொன்னால் அவங்க கேட்கணும். கேட்கவில்லை என்றால் பாக்கி அனைத்து விதமான நாடுகளும் அவர்களோடு உள்ள நட்பை முறித்து கொள்ள வேண்டும். உலகத்திலே ஒரு நாடு தனித்து நிற்கட்டும், பார்த்துருவோம் என்ன ஏது நடக்குன்னு பார்த்துடலாம்ல. இது என் மனசில் தோன்றிய ஒரு கருத்து. இது இவனை வருஷம் இத்தனை 1000 கோடி 1,00,000 கோடி நம்ம அதில் முதலீடு பண்ணியுமே நமக்கு நிம்மதி கிடையாது. சீனா எங்கேயோ அடக்கு, இலங்கையில் வந்து படை நிப்பாட்டிருக்கான். இந்தியாவின் தென்கோடிக்கும் தெற்கே உள்ள இலங்கையில் சீனா எங்கே இருக்குது? வடக்க இருக்குது, எமயமலைக்கு வடக்கு இருக்குது. நம்ம நாட்டினுடைய எல்லையை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இரவும் பகலுமா எல்லை பாதுகாப்பு படை, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், BSF அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பனியிலையும் குளிர்லேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றையும் பார்க்கல மனசுக்கு கஷ்டமாக இருக்குல்ல. நிறைய உயிர் பலிகள் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல. இந்தியாவின் எல்லையை தரையில் மட்டும் பாதுகாத்தால் போதாது, வானத்திலும் பாதுகாக்க வேண்டும். வானத்தில் வந்து ஒரு போர் விமானம் இந்தியாவின் மேலே சுற்றிக்கிட்டே இருக்கணும்னார் யார்? மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள். இந்தியாவுக்கு மேலே அப்படியே டாப் மேலே வானத்தில் எனி டைமும் 24 ஹவர்ஸும் ஒரு ஃப்ளைட்டு சுற்றிக்கிட்டே இருக்கணும்னார். செயற்கைக்கோள் மாதிரி சேட்டலைட் சுற்றிகிட்டே இருக்கணும். வெளிநாட்டில் உள்ள எந்த ஒரு தாக்குதலும் இந்தியாவுக்குள்ளே வரவிடாமல் வானத்தில் எல்லை, தரையில் எப்படி நம்ம முள்வேலி கம்பிகள் போட்டு எல்லை போட்டிருக்கோமோ அது மாதிரி வானத்தை சுற்றியே ஒரு எல்லை நம்ம இந்தியாவுக்கு மேலே போடணும்னு சொன்னார். ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனைவாதி. இந்தியாவின் பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படின்னாரு. இந்தியாவின் பாதுகாப்புலாம் எவ்வளோ ஓட்டைகள்லாம் இருக்குன்னு நம்ம ஒரு நாள் பேசுவோம், ஃப்ரீயாக பேசுவோம். அதுக்குள்ளே கால நேரங்கள் கணிந்து வரட்டும். எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், புத்தகம் படிக்கிறதுனால அது தெரியும். இருந்தாலும் நம்ம அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி பேசலை. இன்றைக்கி தான் ஒரு சின்ன ஒரு ஐடியா அவங்கள்ட்ட வச்சுருக்கேன். இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாட்டினுடைய பாதுகாப்பையுமே ஐநா சபையில் ஒப்படைச்சிடலாம். நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கலாம். செலவுகளும் கம்மி, போர் வீரர்களுடைய கஷ்டங்களும் கம்மி. நமக்கெல்லாம் பஞ்சசீல கொள்கைன்னு ஒரு கொள்கை உண்டு, ஜவஹர்லால் நேரு பீரியடில் கொண்டு வந்தாங்க. சமாதான உடன்படிக்கை, யாரோடையும் சண்டை விடக்கூடாது, விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும்னு சொல்லி. நம்ம எது வேணாலும் விட்டு கொடுத்துலாம், தாய் நாட்டு மண்ணை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஒவ்வொரு நாடுமே அந்தந்த நாட்டினுடைய மண்ணை எந்த நாட்டுக்கும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவையில்லாமல் போர்னு சொல்லி ஒன்றை உருவாக்கி கஷ்டப்படுத்தி அவங்களுக்கும் பல உயிர் பலிகள் கொடுத்து நம்மளையும் பல உயிர் பலிகள் கொடுக்க வச்சு மனித உயிரினுடைய மாண்பை கெடுக்கிறார்கள், அழிக்கிறார்கள். மனித உயிரை விலங்குகளின் உயிரை விட கேவலமாக நடத்துகிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த நாட்டுக்காரனா கொன்று, இந்த நாட்டுக்காரனா கொன்று. எந்த நாட்டிலையும் உயிர் பலி ஏற்படக்கூடாது. எல்லா நாட்டு மக்களும் மனிதர்கள் தான். எங்கேனும் ரத்தம் சிந்தக்கூடாது, போட்டி பொறாமைகள் இருக்கக்கூடாது. மதங்களை தாண்டி மனிதம் காப்போம். எல்லா மனிதர்களுமே ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பியுங்கள். மனிதாபிமானம் காப்போம். மனித தன்மையோடு நடந்து கொள்வோம். மனித நேயம் காப்போம். மனிதம் காப்போம். மனுஷனை மதிங்க, மனித உயிரை மதிங்க. உயிர், தன்னுடைய துணைவியாரின் உயிர், தன்னுடைய தாய் தந்தையரின் உயிர், தன்னுடைய சகோதரர்களின் உயிர், தன்னுடைய குழந்தைகளின் உயிர் மட்டும் முக்கியம் கிடையாது. எல்லா மனித உயிர்களுமே முக்கியம். ஆகையால் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று செய்வோம், அஹிம்சையோடு வாழ்வோம். ஆழிசூழ் உலகமெல்லாம் அன்பு சூழ் உலகமாக மாற வேண்டும் என்பார்கள். அதே மாதிரி
இந்த கடல் சூழ்ந்த இந்த பூமி முழுவதும் அன்பு சூழ்ந்து பரவட்டும் என வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.